குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் யானை சுப்புலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறது. இது பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் யானை சுப்புலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறது. நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி 54 வயதான சுப்புலட்சுமி யானை உயிரிழந்த செய்தி என்பது பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கொட்டகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமுற்ற யானைக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த தீ விபத்தில் யானைக்கு பலத்த தீ காயங்கள் ஏற்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் யானை உயிரிழந்திருக்கிறது. குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் யானை சுப்புலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறது. அந்த யானைக்கு 54 வயது என்பது குறிப்பிடத்தக்கது. கொட்டகையில் ஏற்பட்ட தீ விபத்தால் படுகாயமடைந்தது சுப்புலட்சுமி யானை. அதற்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஓலையில் தீ பற்றிய விபத்தில் சுப்புலட்சுமி யானைக்கு பலத்த தீ காயங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அந்த யானைக்கு தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த யானை உயிரிழந்திருக்கிறது. இது பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதாசிவம் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை சொல்லுங்க. குன்றக்குடி அருள் தரு சண்முகநாதன் திருக்கோயில் சொந்தமான சுப்புலட்சுமி என்ற யானை நேற்று முன்தினம் இரவில் திடீரென ஏற்பட்ட ஒரு தீ விபத்தின் காரணமாக பலத்த காயமுற்றது. உடனடியாக மாவட்ட வன அலுவலர், கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை தகவல் தெரிவிக்கப்பட்டு நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து யானைக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தமிழகம் முழுவதும் உள்ள வனத்துறை அலுவலர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் யானைக்கு தேவையான அனைத்து வகையான மருந்து பொருட்களுடன் கூடி நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர். நேற்று மாலை ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த யானையானது 1971ஆம் ஆண்டு 2 வயது உடைய யானையாக குன்றக்குடி அருகே ஓனாசிறுவேல் என்ற ஊரைச் சேர்ந்த பக்தர் ஒருவரால் குன்றக்குடிக்கு காணிக்கையாக அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் நிர்வாகம் யானையை நல்ல முறையில் பராமரித்து வந்தது. தனியார் நிகழ்ச்சிகளுக்கு எங்கும் இந்த யானை அனுப்பப்படுவதில்லை. கோவில் திருவிழாக்கள் மற்றும் சுதந்திர தின காலங்களில் உலா வந்த யானை குன்றக்குடி பக்தர்களின் மிக ஒரு நல்ல ஒரு குழந்தை போல பழகி வந்து அனைத்து பக்தர்களும் அதன் மீது மிகுந்த பாசத்தை பொழிந்து வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அது தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வந்தனர். அந்த நிலையிலும் தொடர்ந்து யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. மாவட்ட வன அலுவலர் பிரபாவதி குன்றக்குடியிலேயே முகாமிட்டு மேலும் பல்வேறு அலுவலர்களும் முகாமிட்டு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். நேற்று முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சரும் தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சருமான பெரிய கருப்பன் நேற்று யானையை நேரடியாக வந்து பார்வையிட்டு சிகிச்சை குறித்தும் அறிந்து கொண்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் தீக்காயத்தை சிகிச்சை பலனின்றி யானை திடீரென உயிரிழந்து விட்டது. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்ட அனைவரும் யானைக்கு அஞ்சலி செலுத்தினார். தற்போது யானை பொதுமக்களின் பார்வைக்காக குன்றக்குடி மடத்தில் அந்த யானை கொட்டகை அருகே வைக்கப்பட்டுள்ளது. ஏராளமான பக்தர்கள் தங்கள் கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். மேலும் யானை வைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வன அலுவலர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு இறுதி காரியங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.